இந்தியா உள்ளிட்ட பல பகுதிகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு ஆரோக்கியமான காய்கறியாகும். இதன் மருத்துவ குணங்கள் எண்ணற்றவை. உணவே மருந்து என்ற காலம் போய் இன்று மருந்தே உணவு என்றாகிவிட்டது. இதற்கு காரணம் இயற்கை உரங்களை மறந்து செயற்கை உரங்களை நோக்கிச் சென்றதுதான் என்று கூறப்படும் நிலையில், நாமக்கல் மாவட்டம் தாளவாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவகுமார். விவசாயியான இவர் செயற்கை உரங்களை பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கை விவசாயம் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார். அந்த வகையில் தற்போது ஒரு ஏக்கரில் வெண்டைக்காய் பயிரிட்டு வருமானம் ஈட்டி வருகிறார். கிலோ 40 ரூபாய் என்ற வகையில் ஒரு நாளைக்கு 900 முதல் 1200 வரை கிடைக்கும் என்றவர், பூச்சிக்கடி தாக்குதலிலிருந்து வெண்டைக்காய் செடிகளை பாதுகாக்க வேப்பிலை, வெள்ளை பூண்டு போன்றவற்றை இடித்து மருந்தாக பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். விளைச்சலை பொறுத்தவரை செயற்கை உரங்களுக்கு ஈடாக ஓரளவுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் என்றவர், சுவையில் இயற்கை வெண்டை மிகுந்த சுவையுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்கும் இங்கு விளையும் வெண்டைக்காய்கள். இதில் தனிச்சிறப்பு என்னவென்றால், இங்கே இயற்கை முறையில் சாகுபடி செய்யும் காய்கறிகளுக்கு நாமக்கல் உழவர் சந்தையில் இவர்களுக்காகவே ஒரு தனி மவுசு இருப்பது குறிப்பிடத்தக்கது. நோய் தாக்கல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இயற்கை உரங்களை அதிகம் கொடுக்கும்போது நோய் தாக்கல் அறவே வராது. அப்படி ஏதாவது நோய் தாக்கல் தெரிஞ்சதுன்னா ஒரு நட்டு ஒரு 10வது நாள் லேசாக இலைப்புள்ளி விழுந்ததுன்னா வேப்பங்கொட்டையை ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 1/2 கிலோ இடித்து நீட்டாக நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணோன்னா அதில் கொசு பூச்சி எதுவுமே அண்டாது. காய் பருவத்தில் தண்டு துளைப்பான் வேறு பூச்சிகள் ஏதாவது வர மாதிரி இருந்தால் புளிச்ச மோர், தயிர், நம்ம அரிசி கழுவுற தண்ணி இதையெல்லாம் சேர்த்து சேமித்து நம்ம அடைச்சோம்னா அதில் இருக்கிற இலைப்பேன் பூச்சிக்கிச்சு எதுவுமே வராது. காயில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்தளவுக்கு நல்ல காய் உற்பத்தி ஆகும். நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு நம்ம குழந்தைங்கள் மாதிரி நம்ம கவனம் செலுத்துகிறோமோ அந்தளவுக்கு வெண்டைக்காய் ஈல்டு கொடுக்கும். வெண்டைக்காய் நட்டு லாஸுங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. அந்தளவுக்கு தெளிவாக காய்க்கும்.